ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த 2025க்கான புதிய வாக்காளர் பட்டியல் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அந்த பட்டியலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பெயர் வந்து இந்த புது வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த புதிய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து ஓட்டு போட முடியும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த பட்டியல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா இங்க பாருங்க, ரிசல்ட் சம்மரி ரிவிஷன் 2025 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா இங்க பாருங்க, ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2025 அப்படின்னு இருக்கும். இதுவே நீங்க வந்து சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் இங்கிலீஷ் ஃபார் சென்னை ஒன்லி, சென்னைக்கு மட்டும் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2025 அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லும். அடுத்தபடியாக சட்டமன்ற தொகுதி வந்து செலக்ட் பண்ணுங்க. அது கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில வாக்குச்சாவடி மையம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய பெயர் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி கூட சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பின்கோடு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாருங்க 63608 808 இந்த மாதிரி போட்டோன்னா அந்த பின்கோடில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒன்ஸ் வாக்குச்சாவடி மையம் தெரிஞ்ச உடனே அந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வேர்டு வந்து கிளிக் பண்ணுங்க. அது கொடுத்த உடனே கேப்சா கோடு வந்து என்டர் பண்ண சொல்லும். அதாவது ஒரு கேப்சா கோடு வந்து கொடுக்கும். அதை நீங்க என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வேணா லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இது அந்த வாக்காளர் பட்டியல். இதில் போயிட்டு உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டியலில் ஓப்பன் ஆனோன்னா அந்த பூத்தினுடைய டீட்டெயில்ஸ் வரும். கூகுள் மேப்பில் எங்கே இருக்குது, அதே மாதிரி இந்த ரூட் மேப்பு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்காது, மற்றபடி சீரியல் நம்பர் வைஸாக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய பெயர், தந்தையின் பெயர், வீட்டு எண், ஏஜ் என்ன, பாலினம் இதெல்லாமே கொடுத்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைல்ல நீங்க கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் எல்லாம் வந்து பண்ணி பார்க்க முடியாது. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சர்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க ஒவ்வொரு பேஜா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு தான் பாக்குற மாதிரி இருக்குது. பட் இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வச்சு இந்த ஓட்டர் லிஸ்ட்ல எத்தனாவது சீரியல் நம்பர்ல நம்மளுடைய பேர் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து இந்த பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, சீரியல் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க, எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்த உடனே சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சர்ச் பை எபிக் அப்படிங்கிறதே வச்சுக்கோங்க. இந்த எபிக் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துட்டு கீழே பாருங்க ஒரு கேப்சா கோடு இருக்கும், அதையும் வந்து கரெக்டா டைப் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா, அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் எத்தனாவது சீரியல் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேப்சா கோடு என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த பார்ட் சீரியல் நம்பர் கீழே எந்த நம்பர் போட்டிருக்காங்களோ ஸோ அந்த சீரியல் நம்பர்ல தான் உங்களுடைய பெயர் வந்து இருக்கும் இந்த பட்டியலில். இந்த 175, 176, 177 இருக்கு பார்த்தியா. ஸோ இதுதான் வந்து பார்ட் சீரியல் நம்பர். ஸோ இந்த சீரியல் நம்பர் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்ல எந்த சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த சீரியல் நம்பர்ல தான் இந்த பட்டியல்லையும் அந்த சீரியல் நம்பர்ல தான் உங்களுடைய பெயர் இருக்கும். ஸோ நேராக போயிட்டு நீங்க அந்த சீரியல் நம்பர் வச்சா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.